கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே இன்றைக்கு யெகோவா ஈரே என்ற வார்த்தையை கவனிக்கிறோம். யெகோவா ஈரே என்று சொன்னால் தேவைகளை சந்திப்பவர் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் கடன்களை ரத்து செய்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யக்கூடியவரும் இருக்கிறார். பஞ்ச காலத்திலே பராமரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னால் தேவைகளை சந்திப்பவர் அப்படின்னு அர்த்தம். சங்கீதம் 37:19 வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து? பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்த ஆபிரகாமுக்கு ஏற்ற காலத்திலே ஆட்டுக்கடாவை தந்தார். பஞ்ச காலத்திலே ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை மகா பெரியவனாக்கினார். சாரிபாத் விதவைக்கு பஞ்சகாலம் முழுவதும் எண்ணெயும் மாவையும் பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை அதிக ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறதிலே வல்லவர். சாதாரண ஆபிரகாமை சீமானாய் மாற்றினார். எல்லாம் இழந்த யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். வெறும் கோலோடும் தடியோடும் ஓடிப்போன யாக்கோப்பை 2 பரிவாரங்கள் உடையவனாக மாற்றினார். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததினால் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அது போத்திபார் வீடோ சிறைச்சாலையோ அரண்மனையோ எதுவாக இருந்தாலும் அங்கே அவன்தான் தலைவனாயிருந்தான். ஒரு சிறுவனுடைய கையிலே இருந்த 5 அப்பங்களை பெருக பண்ணி 5000 புருஷர்களும் திருப்தியாய் புசிக்கும்படி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து, அவர்கள் ஒன்றுக்கும் ஒருவனும் குறைபடாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யெகோவா ஈரே என்று தைரியமாய் சொல்லுங்கள். என் தேவன் என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் என்று சொல்லுங்கள். மிகுதியாய் எடுக்கவும் அநேகருக்கு கொடுக்கவும் அநேக ஊழியங்களை தாங்கவும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுங்கள்.